யோவான் 16 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. பரிசுத்தானர் உள்ள வந்துட்டார்னா, உள்ள வர்றதுக்கு அடையாளத்தை சொல்லிருக்கேன். உள்ள வந்துட்டார்னா அவர் கண்டித்து உணர்த்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, மற்றவனை பற்றி பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவார் உள்ள இருந்து? ஏய், நீ பாவம் இல்லாட்டி முதல்ல நீ கல்லை போடு. உன் கண்ணில் உத்தரத்தை வச்சுக்கிட்டு இது சொல்லிகிட்டே இருக்கிறார், உணர்த்துறார். கவனிங்க, குற்றப்படுத்த மாட்டார். பிசாசு பண்ணுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கண்டு. பிசாசு நம்மளை குற்ற உணர்ச்சிகளை கொண்டு போவான். நீ பண்ணிட்டியா, சொல்லிட்டியா, அவ்வளோதான் போ, நீ இனிமேல் அவ்வளோதான், செத்து போயிடுவ, போ, நீ நரகத்து தான் போவ, இப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது பிசாசுடைய வேலை. பரிசுத்த நேரம் பண்ணுறாரு, ஏய் நீ தப்பு பண்ணிட்ட, மன்னிக்கிறதுக்கு இயேசு காத்திருக்கிறார், நீ வா, அவர் மன்னிப்பார். அல்லேலூயா. கண்டித்து உணர்த்துவார். பாவங்களை குறித்து உணர்வு உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்களுக்கும் பரிசுத்தானருக்கு இணைப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? பரிசுத்தானர் இருந்தார்னா அவர் சரியான பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். கவனிங்க, மற்றவங்களை மன்னிக்கணும்னா கண்டித்து உணர்த்துவார். அதையெல்லாம் மீறக்கூடிய வல்லமை நமக்குள்ள இருக்கு. ஆவியானவர் என்ன சொன்னாலும் என்ன பண்ண முடியும்? அப்படியே பரபர அக்னி பறந்தாலும் அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணிருக்கலாம்? என்ன பண்ணலாம்? அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கலாம். நீ பாவத்தை குறித்து, நீதியான வாழ்க்கையை குறித்து, நியாய தீர்ப்பு வருகிறது குறித்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளைய கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார், கன்விக் பண்ணிட்டே இருப்பார். நீ பேசுகிற பேச்சு சரியில்லை, நீ பார்க்குற பார்வை சரியில்லை, நீ போகிற வழி சரியில்லை. கவனிங்க, நமக்குள்ளே ஒரு குரல் வந்துக்கிட்டே இருக்குது, அதுதான் பரிசுத்த ஆவியுடைய குரல். அல்லேலூயா. அதை கேட்டு நடந்தோம்னா நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடப்போம்.